நான் அடுத்த வாரம் சர்ப்ரைஸ் இன்ஸ்பெக்ஷன் வருவேன். இல்லைன்னா ஈஓவையும் ஆர்டிஓவும் தான் கொடுப்பேன். லாரி கட்டுறதுக்கு 10 கோடி ரூபாய்க்கு பஸ் ஸ்டாண்ட் கட்டிட்டு இதை கொஞ்சம் மானிட்டர் பண்ணணும். இல்லைன்னா இது திருப்பி இங்கே பழைய குருடி கதவு எல்லா பஸ்ஸும் உள்ள வரணும். ஷெல்டர்ல போட்டுட்டு தான் போகணும். பஸ்ஸை நான் வந்து நான் ஓட விட மாட்டேன். உள்ள பஸ் ஸ்டாண்டுக்குள்ளதான் வந்துட்டு போகணும். எல்லா பஸ்ஸும் ரோட்ல யாரையுமே ஏற்றக்கூடாது. இந்த 8ஆம் நம்பர் கடை யார் கடமா திறக்கவே இல்லையா? ஒரு நாளுமே திறக்கலையா அந்த கடை? மக்கள் பயன்படுத்துற மாதிரியே தெரியல. பேருந்து நிலையத்திற்குள் அனைத்து பேருந்துகளும் வந்து செல்ல வேண்டும். வெளியில் நின்று செல்லவா ரூபாய் 10 கோடிக்கு பேருந்து நிலையம் கட்டிவிடப்பட்டுள்ளது என்று தாறுமாறாக கேள்வியும் எழுப்பியுள்ளார். மல்லச்சத்திரம் பேருந்து நிலையத்தை ஆய்வு செய்த மாவட்ட ஆட்சியர் உமா ஆதங்கமாகவும் தெரிவித்துள்ளார். உங்களை தேடி உங்கள் ஊரில் என்ற திட்டத்தின் கீழ் நாமக்கல் மாவட்டத்தில் உள்ள வளர்ச்சி திட்ட பணிகளை மாவட்ட ஆட்சியர் உமா அவ்வப்போது ஆய்வு மேற்கொண்டு வருகிறார். அதன்படி நாமக்கல் மாவட்டம் திருச்செங்கோடு அடுத்த மல்லசமுத்திரத்தில் உள்ள சிறப்பு நிலை பேரூராட்சி பேருந்து நிலையத்தில் மாவட்ட ஆட்சியர் உமா அதிகாரிகளுடன் திடீர் ஆய்வும் மேற்கொண்டார். அப்போது பேருந்து நிலையத்தில் அனைத்து பேருந்துகளும் வந்து செல்ல வேண்டும். பேருந்துகள் வெளியில் நின்று செல்லவா ரூபாய் 10 கோடி போட்டு பேருந்து நிலையம் கட்டிவிடப்பட்டுள்ளது. பேருந்து நிலையத்திற்குள் பேருந்து வந்து செல்லாவிட்டால் பேருந்தினை ஓட்ட விட மாட்டேன். பேருந்துகள் வந்து செல்கிறதா என்ற கேள்வியும் என சர்ப்ரைஸாக வந்து ஆய்வு செய்வேன். அப்போது அருகே இருந்த பேருந்து நிலையத்தின் பார்க்கிங் ஒப்பந்ததாரரை பார்த்து நீங்கள் இப்படி இருந்தால் எப்படி என்ற கேள்வியும் எல்லா பேருந்துகளும் உள்ளே வந்து சென்றால் தானே நீங்கள் சம்பாதிக்க முடியும் என மாவட்ட ஆட்சியர் கூறும்பொழுது அவர் அமைதியாக இருந்துள்ளார். இதையடுத்து பேருந்து நிலையத்தில் உள்ள கழிவறைக்கு சென்ற அவர் கழிவறை சுத்தமாக உள்ளதா என பார்வையிட்டார். அப்போது பேரூராட்சி அலுவலர்கள் அதிர்ச்சியும் அடைந்தனர். இந்த ஒரு வீடியோ குறித்து உங்களுடைய கருத்துக்களை நீங்க மறக்காம கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. நம்ம ஏஷியாநெட் நியூஸ் தமிழையும் தொடர்ந்து ஃபாலோ பண்ணுங்க. கொஞ்ச நாளைக்கு எந்த பஸ்ஸுமே வெளியே நிற்கக்கூடாது. உள்ள வந்துதான் இறக்கணும். உள்ள வந்து இங்கே நிறுத்திட்டு தான் போகணும். திருப்பி நான் அடுத்த வாரம் சர்ப்ரைஸ் இன்ஸ்பெக்ஷன் வருவேன். இல்லைன்னா ஈஓவையும் ஆர்டிஓவும் தான் கொடுப்பேன். லாரி கட்டுறதுக்கு 10 கோடி ரூபாய்க்கு பஸ் ஸ்டாண்ட் கட்டிட்டு இதை எடுத்து விட்டா சரியா? ஷெல்டர் எடுத்து விட்டோம்னா யாரும் உட்கார மாட்டாங்க. ஒழுங்கா பஸ் உள்ள வந்துட்டு போகும். இது அந்த ஷெல்டர் இருக்கிறதுனால அவங்களுக்கு வசதியா இருக்கு. அப்படியே வர அங்கேயே ஏற அப்படியே போகும். ஏங்க உங்களுக்கு தான் வசதியா அப்படி ஒரு ஷெல்டர் போட்டு வச்சிருக்குல்ல, அதனாலதான் அவங்க உட்காடுறாங்க, அப்படியே ஏறுறாங்க போறாங்க. இதை கொஞ்சம் மானிட்டர் பண்ணணும். இல்லைன்னா இது திருப்பி இங்கே பழைய குருடி கதவு எல்லா பஸ்ஸும் உள்ள வரணும். ஷெல்டர்ல போட்டுட்டு தான் போகணும். நீங்க என்னத்தை டெண்டர் எடுத்தீங்க? எல்லாவனும் கொண்டு ஊர் முழுக்க நிறுத்துறான். இதுல என்ன உங்களுக்கு லாபம் வரும்? எல்லாரும் இப்படி வரிசையா நிறுத்திட்டு போறாரு. நீங்க இப்போ ஸ்டாண்ட் எடுத்து என்ன லாபத்துல வர போறீங்கன்னு எனக்கு தெரியல. பஸ்ஸை நான் வந்து நான் ஓட விட மாட்டேன். உள்ள பஸ் ஸ்டாண்டுக்குள்ளதான் வந்துட்டு போகணும். எல்லா பஸ்ஸும் ரோட்ல யாரையுமே ஏற்றக்கூடாது. நம்ம எந்த பஸ்ல இப்போ லஞ்ச் பிரேக்ல தான் வச்சுருக்காங்க. இந்த 8ஆம் நம்பர் கடை யார் கடமா திறக்கவே இல்லையா? ஒரு நாளுமே திறக்கலையா அந்த கடை? அதான் என்ன பொருள் விற்கிறாங்க? சோரப்பாப்பா தண்ணி வருதாங்க. இது ஒன்றும் மக்கள் பயன்படுத்துற மாதிரியே தெரியல.